நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா பல கோடிக்கணக்கான பேர் வந்து கனவு காண்டுட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பேர் டாக்டர் ஆகி டாக்டர் ஆனதுக்கப்புறம் யூஜி அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் பல பேரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பல பேர் இங்கே வந்து டாக்டர் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு யூஜி முடிச்சுட்டு பிஜி கோர்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரெயினியாக கொல்கட்டாவில் ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்ல போகிற அந்த காலேஜில் செகண்ட் இயர் பிஜி படிச்சுட்டு இருக்க மௌமிகா தேவ்நாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணிக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்து அவங்களோட உயிரே போயிருக்கு. ஸோ இனி நாடு முழுக்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, பல இடத்துல அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கடைசி 10 வருஷங்களாக ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகோட ஒரு மினிமம் 100 பேராவது இருந்திருப்பாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி, ஜஸ்டிஸ் ஃபார் சைத்ரா, ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா, ஜஸ்டிஸ் ஃபார் அபயா, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி பல பேர்கள் வந்துட்டே இருக்குது. நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, நியூஸில் பேசுகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கான முடிவு அப்படின்றது வரவே இல்லை பார்த்தீங்களா. சரி, ஓகே, இந்த இஷ்யூ என்ன அப்படின்றத பற்றி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொல்கட்டாவில் ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற மௌமிகா தேவ்நாத் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினியாக இருக்காங்க. அதாவது புதுசாக அந்த இடத்துல கற்றுக்குறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டியூட்டி பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி நைட் 2 மணி இருக்கும் அவங்களோட ஜூனியர்ஸ் கூட சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா செமினார் ஹால் இருக்குது, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றக்கா ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்து தூங்கியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு நடந்தது. ஒரு நாளோட காலையில் வருது. கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 மணி போல் அந்த செமினார் ஹாலை க்ளீன் பண்ணுறதுக்காக அங்கே போகும்போது மௌமிகா அவர்களோட உடல் பார்த்தீங்கன்னா ஹாஃப் நேக்கடாக பாதி துணியே இல்லாமல் இருந்திருக்கு, பல காயங்களோடு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே நிறைய பேர் போலீஸ் வராங்க. அந்த விஷயம் வெளியில் வர ஆரம்பிக்குது. காலேஜில் படித்த ஜூனியர்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க. அது இந்தியா ஃபுல்லாக அந்த நியூஸ் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவிக் வாலண்டியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது போலீஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்களேன். ஸோ அசிஸ்டண்ட்டாக ஒரு ஆட்களை வெஸ்ட் பெங்காலில் புதுசாக சிவிக் வாலண்டியர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் போடுறாங்க. ஸோ அதில் ஒரு ஆள் தான் இந்த நபர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நபருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க அத்தாரிட்டிஸ் நிறைய பேருக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த நபர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர் அந்த நபர்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த நபரால் தான் மௌமிகா அவர்கள் இந்த மாதிரி, அதாவது அதுக்கு வரேன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நபரை எப்படி பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் இந்த நபர் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அந்த சைடு போகிறது அதாவது எமர்ஜென்சி ரூம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு போகிறது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அவர் கழுத்தில் அந்த ஹெட்ஃபோன் மாதிரியே ஒரு ஹெட்ஃபோன் மௌமிகா அவர்களோட உடல் பக்கத்தில் இருந்திருக்கு. அந்த ஹெட்ஃபோனை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணப்போ இந்த நபரோட ஃபோனில் கனெக்ட் ஆனிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம், நிறைய ஷாக்கிங்கான விஷயம்லாம் தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மௌமிகா அவர்கள் ரேப் பண்ணி கொலை பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அவங்களோட உடம்புல பல காயங்கள், பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்களோட கண்ணில் அவங்க போட்டிருந்த கண்ணாடியை நொறுக்கி அவங்க கண்ணுக்குள்ளே போகிற அளவுக்கு பல கொடூரங்கள் நடந்திருக்கு. செவுத்தில் போட்டு இடிச்சிருக்காங்க. அவங்க இடுப்பு எலும்பு முறிஞ்சிருக்கு, எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு, பல இடங்களில் ப்ளீடிங் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாத சில விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. 150 மில்லிகிராம் சீமன் ட்ரேசஸ் அவங்க உடம்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பர்சனால் இந்த ஒரு விஷயம் நடந்துக்க முடியாது அப்படின்றது பல பேரால் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்த விஷயங்கள், ரிலீஸ் ஆன விஷயங்கள் தான். இது எல்லா மீடியாலையும் அப்டேட் பண்ண விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு இது சூசைடுன்னு ஃபஸ்ட்டு போலீஸ் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஆதாரங்கள்லாம் நிறைய மறைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய மீடியாவில் ரிப்போர்ட் பண்ண விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்து ஜூனியர் டாக்டர்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க. இந்தியா ஃபுல்லாக இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது, பேசப்படுது. ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜோட பிரின்சிபல் சந்தீப் கோஷ்ன்றவர் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் பதவியிலேருந்து ரிசைன் பண்ண போகிறாரு. பட் 24 மணி நேரத்திலேயே வேற ஒரு கல்கட்டா மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக மாற்றப்படுறாரு. அதாவது
பிரின்ஸிபலாக ஆகலாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது வேற ஒரு காலேஜில். இங்கேருந்து ரிசைன் ஆனவர் 24 மணி நேரத்தில் அந்த காலேஜில் பிரின்ஸிபலாக அசைன் ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு வந்து டெத் சென்டென்ஸ், அதாவது தூக்கு தண்டனை நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ் வந்து சரியாகவே போலீஸ் எடுத்து நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை சிபிஐக்கு மாற்றுறாங்க. ஸோ இன்னைக்கு வெட்னஸ்டே ஆகஸ்ட் 14 இது சிபிஐக்கு மாறி இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ நடந்த விஷயம் கொல்கட்டாவில் இப்போ கடைசி ஒரு வாரங்கள் நடந்த விஷயம். இதை தாண்டி நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிடு அப்படின்னு சொல்லி 78ஆவதுன்னு நினைக்கிறேன். ஸோ 78ஆவது இண்டிபெண்டன்ஸ் வந்து நாளைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக கோலாகலமாக கொண்டாட போகிறாங்க. பட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது வந்து பீப்புளுக்கு பிரிட்டிஷ்கிட்டேருந்து கிடைச்சது. அது வந்து ரொம்ப இப்போ நடக்கிற சில விஷயங்களை விட அப்போ கொடுமையாக அதிகமாக அனுபவித்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. பட் அது வேற ஒரு நாட்டில் வந்து நம்ம நாட்டை வந்து ஆட்சி பண்ண ஒருத்தவங்க கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டிலே பல மிருகங்கள் இந்த மாதிரி தவறுகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை பேசுறதுனாலையோ போராட்டம் பண்ணுறதுனாலையோ இங்கே எந்த விஷயமே மாற போகிறதில்ல. இன்றைக்கி நடக்கிற மாதிரி இன்னும் 2 வருஷம் கழிச்சு நடக்கலாம், 2 மாதம் கழிச்சு நடக்கலாம், 2 நாள் கழிச்சுக்கிட்டோ நடக்கலாம். நிறைய விஷயங்கள் நடந்துறதுக்கு நம்மளுக்கு தெரியாமையே போகலாம். இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு சிட்டிசன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் இங்கே ஆக்ஷன் எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பட் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு தானே இருக்கான். இத்தனை பேர் போராட்டம் பண்ணாலும், இத்தனை பேர் எடுத்தாலும், இத்தனை பேர் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இந்த அளவுக்கு கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாலும் எவனோ ஒருத்தன் அங்கே பண்ணிட்டு தானே இருக்கான். ஸோ அதுக்கான காரணம், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு குடிமகன்கிட்டையும் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒருத்தருக்கு நடக்கலாம். அதை பற்றி ஜஸ்டிஸ் ஃபார் அவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹேஷ்டேக் போடலாம், அவங்களுக்கு ஒரு வீடியோ நம்ம எல்லாருமே யூடியூப்லையாக இருக்கட்டும் இல்லை நியூஸ் சேனல்ஸில் இருக்கட்டும் எல்லாருமே போடலாம். பட் இந்த ஒரு விஷயம் மாறணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறதும் ஒரு குட் சரௌண்டிங்கை வந்து ஏற்படுத்துறதும் தான் இந்த ஒரு மாதிரி நடக்கிற தவறுகளுக்கெல்லாம் கரெக்டான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பூமிகா அவர்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இந்த விஷயத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் எல்லாருமே, அதாவது இது ஒருத்தரால் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, நிறைய பேரால் நடந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே யார் யார் இதில் தொடர்பு பட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும். ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னா உங்களை சுற்றி இருக்கவங்கள கரெக்டாக உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். அதாவது இதெல்லாம் எவ்வளோ தப்பு அப்படின்றது அது எல்லாருமே தன்னை தானே புரிஞ்சுப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் உருவாகுறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சரௌண்டிங்கோ நம்மளோட என்விரான்மெண்ட்டோ நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்டில் கூட இந்த மாதிரி பீப்புள், இந்த மைண்ட் செட்டோட இருக்க பீப்புள் இருக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா எத்தனையோ பேருக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது. இப்போ இந்த சஞ்சய் ராய்ன்னு சொன்னாங்களே அந்த சிவிக் வாலண்டியர், ஸோ அந்த நபர் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய அபியூஸ்மெண்ட் ஹராஸ்மெண்ட்லாம் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளை சுற்றியே நிறைய ஹராஸ்மெண்ட் வந்து பஸ்ஸில் நடக்கலாம். இது வந்து படத்தில் இருக்கிற ஒரு டைலாக் மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே நம்ம சுற்றுச்சூழலில் இந்த மாதிரி விஷயங்கள் ஹராஸ்மெண்ட், மினி ஹராஸ்மெண்ட் கூட, அதாவது இது மினின்னு சொல்ல முடியாது, ஹராஸ்மெண்ட்னாலே ஹராஸ்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எங்கே எல்லா இடத்துலையும் நடந்து தான் இருக்குது. ஒரு பப்ளிக் பிளேஸ்லையாக இருக்கட்டும், ஒரு மால்லையாக இருக்கட்டும், ஒரு தியேட்டர்லையாக இருக்கட்டும், ஒரு பஸ்லையாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு காலேஜில் இருக்கட்டும், ஸ்கூல்லையாக இருக்கட்டும், தப்பான பார்வைகள் ஹராஸ்மெண்ட் எல்லா இடத்துலையும் நடந்து தான் இருக்குது. அதுக்கான காரணம், அதுக்கான திருந்த வேண்டிய ஆட்கள் எல்லாரும் தான், நான் உட்பட நீங்கள் உட்பட அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லா சிட்டிசனுமே, இந்த உலகத்தோட சிட்டிசன், இந்த இடத்தோட சிட்டிசன் ஒவ்வொருத்தரும், இது இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருமே தன்னைத்தானே உணர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு விஷயத்தை பார்க்குற கண்ணோட்டத்தையாக இருக்கட்டும், இதை நம்ம ஃபஸ்ட்டு திருந்தணும், அதுக்கப்புறம் நம்ம சரௌண்டிங்ஸ் திருத்தணும் அப்படின்றது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். சார் நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், பட் ஒவ்வொருத்தரும் செல்ஃபாக ரியலைஸ் பண்ணால் தான் இந்த விஷயம் மாறும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மாறணும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.